ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவல்ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப், அப்புறமா ஒரு சில மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னா என்ன? த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி அகைன்ஸ்ட் த டிஃபார்மேஷன் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ். இது ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினிஷன். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்? சிக்மா. அதோட யூனிட் என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போது உங்கள் கையில் இருக்க மசில்ஸை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்குதா? இதே மாதிரி தான் ஒரு பார் இல்லைன்னா ஒரு மெம்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் கம்ப்ரசிவ் லோடையோ இல்லை டென்சைல் லோடையோ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது அந்த மெம்பர் ஸ்ட்ரெச் ஆகலாம், இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறதையோ கம்ப்ரஸ் ஆகிறதையோ அந்த மெம்பரால் ஃபீல் பண்ண முடியுதுல்ல, அதுதான் என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நார்மல் அண்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னென்னா, த ஸ்ட்ரெஸ் டியூ டு அன் ஆக்சியல் ஃபோர்ஸ். ஆக்சியல் ஃபோர்ஸ் அதில் டென்சைல் லோட் அண்ட் கம்ப்ரசிவ் லோட். இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவோம்? டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். சிக்மா ஈக்குவல் டு பி பை ஏ. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது: டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஒரு பாரில் நான் கம்ப்ரசிவ் லோடை அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்ளை பண்ணும்போது அந்த மெம்பர் ஒரிஜினலாக இருக்க லென்த்லேருந்து அவரோட லென்த் என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நான் எக்ஸ்ட்ரீமாக அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகுது? அவரோட சென்டரில் பல்ஜ் ஆகிரும். ஓகேவா? இந்த மாதிரி தட்டையாக மாறுதில்ல, அதுதான் என்ன சொல்லுவோம்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். நான் டென்சைலோட அப்ளை பண்ணுறேன். 2 சைடும் நான் பிடிச்சி இழுக்கிறேன். இழுக்கும் போது என்ன ஆகுது? நான் பிடிச்சி இழுக்கிற டைரெக்ஷன்லேயே அந்த பாரோட ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. அதனால் அவரோட லென்த் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி நான் இழுக்கிறத அந்த பார்னால் ஃபீல் பண்ண முடியுதுல, அதை தான் என்ன சொல்லுவோம்? டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மெம்பர் ஸ்ட்ரெச் ஆகிறத அந்த மெம்பரால் ஃபீல் பண்ண முடியுதை என்ன சொல்லுவோம்? டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த பார் என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். ஓகேவா? அதோட சென்டரில் கிராக் ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம மெம்பரில் டென்சைல் லோட் இல்லைனா கம்ப்ரசிவ் லோட் நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த அப்ளை பண்ணுற லோட்னால அதோட டைமென்ஷன் என்ன ஆயிருக்கலாம்? கம்ப்ரஸ் ஆகிருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகமாக இருக்கலாம். அப்போது அந்த சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தை தான் என்ன சொல்லுவோன்னா ஸ்ட்ரெயின் சொல்லும். ஓகேவா? இப்போ லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்தலாம். த டிஃபார்மேஷன் பர் யூனிட் லென்த் காஸ்ட் பை நார்மல் ஃபோர்ஸ் இன் இட்ஸ் டைரக்ஷன். பாரில் இல்லைன்னா ஒரு மெம்பரில் நம்ம டென்சைல் லோடையோ கம்ப்ரசிவ் லோடையோ அப்ளை பண்ணோன்னா அந்த அப்ளை பண்ணுற லோடோட டைரக்ஷன்லேயே அதோட டிஃபார்மேஷன் நடந்துருச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பாரை பிடிச்சி இழுக்கிறேன். அதாவது டென்சைலோட நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது நான் பிடிச்சி இழுக்கிற டைரக்ஷன்லேயே அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் இன் லென்த் பர் ஒரிஜினல் லென்த்தை தான் என்ன சொல்லுவோம்? டைரக்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஓகேவா? எப்சிலான் ஈக்குவல் டு del L டிவைடட் பை L. தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த் பர் ஒரிஜினல் லென்த். இதுக்கு யூனிட் கிடையாது. ஓகேவா? 2 டைமென்ஷனும் ஒரே யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ நோ யூனிட். ஓகேவா? இப்போ ஷியர் ஸ்ட்ரெயினாக என்னென்னா, நம்ம ஒரு ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த மெம்பர் ட்விஸ்ட் ஆகலாம். ஓகேவா? அந்த ட்விஸ்ட் ஆகிறத என்ன சொல்லுவோம்னா ஷியர் ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு பேப்பரையே நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஆகும்? கிளியிறான். அந்த வெட்டுற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? In case of tangential force, change in angle measured in radius is called shear strain. ஓகேவா? நான் tangential force அப்ளை பண்ணேன்னா அங்கே ஒரு பண்ணுற டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னால அந்த பிளேனோட ஆங்கிளில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த சேஞ்ச் இன் ஆங்கிள் பர் ஒரிஜினல் ஆங்கிளில் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினா நம்ம அப்ளை பண்ணுற லோட்னால அந்த மெம்பரோட வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த சேஞ்ச் இன் வால்யூம் பர் ஒரிஜினல் வால்யூமாக தான் என்ன சொல்லுவோம்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம் இட் இஸ் நோன் அஸ் டைலேஷன் ஆர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். தட் இஸ் எப்சிலான் V ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ராபர்ட் ஹூக் இந்த சயின்டிஸ்ட் பிளாஸ்டிக், ஸ்டீல், கிளாஸ், ரப்பர் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டாரு. எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் லோடை அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. அதை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வராரு. தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறோம்? ஹூக்ஸ் லான்னு சொல்கிறோம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரேன். தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி.
ஒரு பலூனில் காற்றை ஃபில் பண்ணுறேன், அப்போது அதோட சைஸ் வந்து பெருசாகுது. இப்போது அடைச்ச காற்றையெல்லாம் ரிமூவ் பண்ணேன்னா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி வருது. இதே மாதிரி ஒரு மெட்டீரியலில் நான் லோடு அப்ளை பண்ணும்போது அது டிஃபார்ம் ஆகுது. அப்ளை பண்ண லோடை ரிமூவ் பண்ணேன்னா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி வந்துடுது. இதுதான் என்ன சொல்லுவோம், எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரப்பர் பேண்டே எடுத்துக்கலாம். நம்ம ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்கிறோம். ஓகேவா? டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறோம், அது வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகுது. அப்ளை பண்ண லோடை ரிமூவ் பண்ணேன்னா என்ன ஆகுது, அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி வந்துடுது. ஓகேவா? அதாவது அதோட எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் லோடு அப்ளை பண்ணும்போது டிஃபார்மேஷன் நடக்கும். அப்ளை பண்ண லோடை ரிமூவ் பண்ணால் அது என்னாகும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு மாறும். ஓகேவா? அந்த லிமிட் என்ன சொல்லுவோம், எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். இப்போ அதிகமான அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கும் அதிகமான லோடு அப்ளை பண்ண என்னாகும், அது ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி ரீட்டைன் ஆகாது. அதே என்ன சொல்லுவேன்னா பிளாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். இப்போ பலூனே எடுத்துக்கிட்டோமா, பலூனில் அதோட கெப்பாசிட்டிக்கும் அதிகமான காற்றை நம்ம ஃபில் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த பலூன் வந்து உடஞ்சிரும், பர்ஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு ரீட்டைன் ஆகாது. இதே மாதிரி தான் எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு எலாஸ்டிக் லிமிட்டும் இருக்கும், பிளாஸ்டிக் லிமிட்டும் இருக்கும். அதோட எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் லோடு அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுறது வரைக்கும் அது என்னாகும், அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி வரும். எலாஸ்டிக் லிமிட்டையும் தாண்டுற அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரீமாக லோடு அப்ளை பண்ணேன்னா அதோட டிஃபார்ம்டு பொசிஷன்லேயே இருக்கும், ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டைன் ஆகாது. ஓகேவா? அதுக்காக தான் எலாஸ்டிக் கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு E இன்டூ எப்சிலான். ஓகேவா? கர்வ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டக்டைல் மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அ டக்டைல் மெட்டீரியல் இஸ் ஒன் ஹேவிங் எ ரிலேட்டிவ்லி லார்ஜ் டென்சைல் ஸ்ட்ரெயின் அப் டு பாயிண்ட் ஆஃப் ரப்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் மைல்ட் ஸ்டீல் எடுத்துக்கிட்டேன். மைல்ட் ஸ்டீலில் நம்ம டென்சைலோட அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதோட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அதுக்காக தான் மைல்ட் ஸ்டீல் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின், ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது கிராஜுவலாக அப்ளை பண்ண அதோட ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த பாயிண்ட் வரைக்கும்னா ஏ பாயிண்ட் வரைக்கும். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டின்னு சொல்லுவோம். ஏலேருந்து பி வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். அதாவது ஓயிலேருந்து ஏ ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா, ஏலேருந்து பி கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. இந்த பி பாயிண்ட்டை எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். லோடு அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிஃபார்மேஷன் அந்த மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த டிஃபார்மேஷன் லோடை ரிமூவ் பண்ணதும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி வந்துடும். அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த மெட்டீரியல் வந்துடும், பிலேருந்து ஓக்கு வந்துடும். அந்த லிமிட்டை தான் என்ன சொல்கிறோன்னா எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஓயிலேருந்து பி வரைக்கும் உள்ள ஜோனை எலாஸ்டிக் ஜோனுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹூக்ஸ்லாம் தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், இட் இஸ் வித்தின் எலாஸ்டிக் லிமிட்னு வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேலிட் அப் டு ப்ரொபோஷனல் லிமிட் தான். ரெண்டும் பக்கத்தில் இருக்கனால எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட். பிலேருந்து சி வந்து கர்வ்டாக இருக்குது. அந்த சி பாயிண்ட்டை என்ன சொல்கிறோன்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சி பாயிண்ட்டுக்கு அப்புறமா மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணும். ஓகேவா? இப்போது லோடை நான் அப்ளை பண்ணேன்னா அதில் டிஃபார்மேஷன் நடக்கும். இப்போ லோடை ரிமூவ் பண்ணால் அந்த மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகாது. அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா பிளாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம், இல்லைன்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்கிறோம். டி பாயிண்ட் பாருங்கள், டி பாயிண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது. இந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா லோயர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்கிறோம். இன்னும் நான் லோடை அப்ளை பண்ணிகிட்டே போகிறேன். டிலேருந்து இ வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுது. அந்த இ பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ஈல்டிங் ஆர் பிளாஸ்டிசிட்டி ஜோன்னு சொல்கிறோம். ஓகேவா? சிலேருந்து இ வரைக்கும் பிளாஸ்டிக் ஜோன். இப்போது மைல்ட் ஸ்டீலில் இன்னும் நான் டென்சைலோட இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஒரு அல்டிமேட் லெவலை வந்து அடையுது. அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது, அது வரைக்கும் தான் அதால் அந்த மெட்டீரியலால் அந்த லோடை வந்து தாங்க முடியும். அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக லோடு அப்ளை பண்ணாலும் அந்த மெட்டீரியல் வந்து பிரேக் ஆயிரும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அந்த எஃப் பாயிண்ட்டை வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஈலேருந்து எஃப் வரைக்கும் இருக்க அந்த ஜோனை என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போது எஃப்க்கு அப்புறம் நான் திருப்பியும் லோடை இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது உடையுது. அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா ஜி இஸ் அ ரப்ச்சர் ஸ்ட்ரெஸ் ஆர் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? எஃப்லேருந்து ஜி வரைக்கும் உள்ள ஜோனை என்ன சொல்கிறோன்னா நெக்கிங் ஜோன் சொல்லுவோம். அலுமினியம், பிரான்ஸ், பிராஸ், காப்பர் இதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஈல்டு பாயிண்ட்னு கிடையாது. மைல்ட் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்லேயே சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின்லேருந்து, அதாவது 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின்லேருந்து நான் ஒரு பேரலாக
ஒரு லைன் ட்ரா பண்ணுவேன். அந்த லைன் எங்கே வந்து டச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் அதோட ஈல்டு பாயிண்ட். ஓகேவா, இந்த மெட்டலோட ஈல்டு பாயிண்ட். இப்போ 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்கும்போது அதோட ஈல்டு பாயிண்ட்டும் எவ்வளோ இருக்குன்னா 0.2% தான் இருக்கும். அது அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா அதோட ஈல்டு பாயிண்ட் சொல்லலாம், ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, த அலுமினியம் இட்ஸ் டு நாட் ஹாவ் ஸ்பெசிஃபிக் ஈல்டு பாயிண்ட். அ லைன் இஸ் ட்ரா on the stress strain diagram parallel to the linear part of the curve but is offset by some standard amount of strain such as 0.002, that is 0.2%. ஓகேவா, மைல்ட் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்லேயே 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின்லேருந்து நான் பேரலாக மைல்ட் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, அந்த லைன் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் அலுமினியம், பிராஸ், காப்பர் இந்த மெட்டீரியலோட ஈல்டு பாயிண்ட். ஓகேவா, இந்த மெத்தடை என்ன சொல்லணும்னா ஆஃப்செட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது அலுமினியம், காப்பர் இந்த மெட்டீரியலுக்கெல்லாம் ஸ்பெசிஃபைடு ஈல்டு பாயிண்ட் இல்லை, அதுக்காக ஆஃப்செட் மெத்தட் யூஸ் பண்ணி அதோட ஈல்டு பாயிண்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ் எவ்வளவா இருக்கும்? 0.002. ஓகேவா, brittle material that fail in tension at relatively low value of strain are classified as brittle material. கம்மியான ஸ்ட்ரெயின்லேயே ஒரு மெட்டீரியல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த மெட்டீரியல் என்ன சொல்லுவோம்னா பிரிட்டில் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரீட், ஸ்டோன், காஸ்ட் அயர்ன், கிளாஸ் அண்ட் செராமிக் மெட்டீரியல்ஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை பாருங்கள். லோடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஏ பாயிண்ட் வரைக்கும், அதாவது லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறமா பி பாயிண்ட், இன்னும் நான் லோடு அப்ளை பண்ணுறேன், பி பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். அதே பாயிண்ட் தான் இந்த மெட்டீரியலோட ரப்சர் பாயிண்ட்டும். ஓகேவா, அதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த பாயிண்ட் என்ன ஆயிடும்? ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்லணும்னா பிரிட்டில் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வையுமே கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் ஐடியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல், இதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றத்தோட டெஃபினிஷனையும் கொஸ்டினாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டேன், ஸ்பாஞ்ச் மேலே ஒரு அயன் பாலை வைக்கிறேன், அங்கே டிஃபர்மேஷன் நடக்கும், அதாவது அந்த ஸ்பாஞ்ச் வந்து கம்ப்ரஸ் ஆகும். இப்போது லோடை நான் ரிமூவ் பண்ணுறேன், அந்த அயன் பாலை எடுக்கிறேன், எடுத்ததும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பியும் அந்த ஸ்பாஞ்ச் வந்துடும். இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல் என்ன சொல்லுவோம்னா எலாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேவா, a material which regain its original shape on the removal of stress is said to be elastic material. Next one, plastic material. A material which can undergo permanent deformation without rupture is said to be plastic material. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன், பிளாஸ்டிக்கில் ஒரு அயன் பாலால் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன், ஒரு லோட் கொடுக்குறேன், லோட் கொடுத்ததும் அது என்ன ஆகுதுன்னா அங்கே டிஃபார்மேஷன் நடக்குது. அந்த அயன் பாலோட இம்ப்ரெஷன் அப்படியே அந்த பிளாஸ்டிக்கில் வருது. பாலை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மெட்டீரியல் வந்து அதோட பழைய நிலைமைக்கு திருப்பி வரலை. இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேவா, elastic limit, the greatest stress that a material can take without permanent set of removal of stress is known as elastic limit. ஒரு மெட்டீரியலில் நான் லோட் அப்ளை பண்ணதோ அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகுது, அதோட ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. லோடை ரிமூவ் பண்ணினா அதோட பழைய நிலைமைக்கு அது திருப்பி வருது. இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட் தான் என்ன சொல்லணும்னா எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த மெட்டீரியல் என்ன ஆகுது, லோடை ரிமூவ் பண்ணதோ அதோட பழைய நிலைமைக்கு திருப்பி வருது, அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். அது அந்த பாயிண்ட் தான் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். Proportionality limit, the greatest stress that a material can take without deviation from the straight line relation between stress and strain is known as proportionality limit. ஒரு மெட்டீரியலில் நான் லோடு அப்ளை பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் இந்த லீனியர் வேரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துடும், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஓகேவா, எந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அந்த மெட்டீரியல் லீனியர் வேரியேஷன் நடக்கும், அந்த மெட்டீரியலில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்ன சொல்கிறோம்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்னு சொல்கிறோம். ஓகேவா, நமக்கு ஹூக்ஸ் லா தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். இந்த ஹூக்ஸ் லா வந்து ரியலாக வேலிட் அப் டு எது வரைக்கும் சொல்லலாம்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் தான் சொல்லுவோம். ஓகேவா, the greatest stress that a material can take without deviation from the straight line relation between stress and strain is known as proportionality limit. இப்போ next property பார்த்தலாம்.
ஸ்ட்ரென்த், ஒரு மெட்டீரியல் எவ்வளோ லோடை தாங்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம். த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மெட்டீரியல் கேன் டேக் இஸ் நோன் அஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், த மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்ட் பெர் யூனிட் வால்யூம் அட் த எலாஸ்டிக் லிமிட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஒரு யூனிட் வால்யூம் இருக்கிற ஒரு மெட்டீரியலில் நான் லோடு அப்ளை பண்ணும்போது எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுறது. ஓகேவா, அதுதான் த எனர்ஜி ஸ்டோர்ட் பெர் யூனிட் வால்யூம். அது என்ன சொல்லணும்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ், த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் required per unit volume to cause failure under static loading is called modulus of toughness. ஒரு மெட்டீரியலில் நான் லோடு அப்ளை பண்ணேன்னா அந்த மெட்டீரியலில் வந்து ஃபெயில் ஆகும். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் லோடில் வந்து ஃபெயில் ஆகும், ஆனால் அதில் வந்து ரப்ச்சரை வந்து காஸ் பண்ணாது. அதுதான் என்ன சொல்லணும், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர், த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இன் ஃப்ளக்சர் டென்ஷன் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். அதாவது ஒரு மெட்டீரியல் பிரேக் ஆகிறதுக்கு எவ்வளோ லோட் நம்ம மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருக்கோம், அதான் மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். எக்ஸாம்பிள் மைல் ஸ்டீலே எடுத்துக்கிட்டோம்னா, மைல் ஸ்டீலில் நம்ம டென்சைல் லோட் அப்ளை பண்ணிட்டே வரோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது பிரேக் ஆகும். ஓகேவா, அது பிரேக் ஆகிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோட் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுதான் மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், த இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் பிளாஸ்டிக் ஜோன் டியூ டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல் இன் த மெட்டீரியல். பிளாஸ்டிக் ஜோனுக்கு அப்புறமா, ஓகேவா, பாயிண்ட் வரைக்கும் பிளாஸ்டிக் ஜோன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல பார்த்துருக்கோம். பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் லோடிங் கண்டிஷனில் லோடு வந்து அல்டிமேட் ஆகும், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து அல்டிமேட் ஆகும். அந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் இருக்க பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு காஸ் எ எலாங்கேஷன், அதாவது எலாங்கேஷனை மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரெஸ் தான் என்ன சொல்லணும்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, next elastic strain, it is the dimensional change occur in the material due to application of the load and disappearance completely on the removal of load. load apply பண்ணும்போது என்ன ஆகுது, dimensional change நடக்குது, அதாவது deformation நடக்குது. load remove பண்ணோன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஓகேவா, அதான் சொல்லுவோம் elastic strain. Plastic strain, it is the dimensional change that occur in the material due to application of load and does not disappear after the removal. அதான் லோடு அப்ளை பண்ணும்போது மெட்டீரியலில் டைமென்ஷன் சேஞ்ச் நடக்குது. லோடை ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னாகும், அதோட எந்த ஒரு அந்த டிஃபர்மேஷன் ஆகியிருக்குது பழைய நிலைமைக்கு திரும்பாது. அதுதான் என்ன சொல்லுவோம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஓகேவா, நெக்ஸ்ட் டக்டிலிட்டி அண்ட் malleability. ஓகேவா, டக்டிலிட்டினா என்னன்னா the plastic response of the material due to tensile force is known as ductility. ஓகேவா, இப்போது ஒரு மெட்டீரியலை நான் என்ன பண்ணேன்னா ஒரு தின் ஒயராக நான் கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னா அதுதான் என்ன சொல்லணும்னா டக்டிலிட்டின்னு சொல்கிறோம். இது malleabilityன்னு என்னென்னா ஒரு மெட்டீரியலை நான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுவேன், அதை ஒரு பிளேட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவோம் malleabilityன்னு சொல்லுவோம். ஓகேவா, த பிளாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் டு டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் டக்டிலிட்டி. அதாவது ஒரு ராடை எடுத்துக்கிட்டேன்னா அதோட டயாமீட்டர் பிடிச்சி இழுக்கும்போது அதோட டயாமீட்டர் என்ன ஆகுது, கம்மியாகுது. மெட்டீரியல் என்ன ஆகுது, தின் ஒயர் மாதிரி ஆகுதா, அதான் டக்டிலிட்டி. இது அதோட கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணினா அது என்ன ஆகும், ஒரு சின்ன பிளேட் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். கம்ப்ரெஸ் ஆகி ஒரு பிளேட் மாதிரி கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறோம்னா malleabilityன்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ராடில் நான் டென்சைல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணி அதோட டயாமீட்டரை கம்மி பண்ணுறேன், லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு தின் ஒயராக கன்வெர்ட் பண்ணுறேன்ல, அதுதான் டக்டிலிட்டின்னு சொல்கிறோம். malleabilityங்கிறது the plastic response of the material to compressive force. அதாவது ஒரு பாரில் நான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை ஒரு பிளேட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன், அதுதான் malleability. creepனா என்னென்னா the long term deflection due to sustained load. ஓகேவா, factor of safety, it is defined as follows. for ductile material, for mild steel, இதுக்கு வந்து factor of safety ஓட ஃபார்முலா என்னென்னா yield stress per working stress. இதுக்கு யூனிட் கிடையாது. ஓகேவா, ரெண்டுமே வந்து இன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டில் இருக்கும், அதனால நோ யூனிட். நெக்ஸ்ட்டு ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ ஃபார்முலா என்னென்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காங்கிரீட், இப்போ ஒரு பாலமே எடுத்துக்கிட்டேன்னா அந்த பாலம் வந்து அடியில் வாட்டர் போகும், மேலே வந்து ஏதாவது வெஹிக்கிள்ஸ் போகும். ஓகேவா, அப்போது அந்த வெஹிக்கிளோட லோடையும் அந்த பாலம் வந்து தாங்கணும். அதே மாதிரி அந்த வாட்டர்
ஓடுறனால தண்ணி ஓடுறனால வரக்கூடிய லோடையும் அந்த பாலம் வந்து தாங்கணும். லோட் அப்புறமா வெஹிக்கிளோட லோட் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு பிரிட்ஜை டிசைன் பண்ணுவோம். பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த லோடை வந்து தாங்குதான்னு ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் மேக் பண்ணி நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போது ஒரு மெட்டீரியலால் இவ்வளோ லோடை தான் தாங்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல. ஒரு 100 கிலோமீட்டர்னா 100 கிலோமீட்டர் தான் தாங்க முடியும். 300 கிலோமீட்டர் அப்ளை பண்ணினா அந்த மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி இருக்குல்ல. அப்போது ஒரு லோடை என்ன பண்ணுவோம், சேஃப்டி ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம்லாம் கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. டக்டைல் மெட்டீரியலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதேமாதிரி பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார்முலா இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் யங்ஸ் மாடுலஸ் இ. இதை வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம். த ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு டைரக்ட் ஸ்ட்ரெயின் வித்தின் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரேஷியோவை தான் என்ன சொல்லுவோம்னா யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அதோட ஸ்லோப் வேல்யூ இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், இதை யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். ஈன்னு டினோட் பண்ணுறோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ யங்ஸ் மாடுலஸ் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்டீலுக்கு 200 ஜிகா பாஸ்கல், அலுமினியத்துக்கு 70 ஜிகா பாஸ்கல். யங்ஸ் மாடுலஸ் ஃபார் பிராஸ் 100 ஜிகா பாஸ்கல், பிரான்ஸுக்கு வந்து 80 ஜிகா பாஸ்கல், காப்பருக்கு 120 ஜிகா பாஸ்கல், டைமண்டுக்கு வந்து 1200 ஜிகா பாஸ்கல். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா சேஞ்ச் இன் லென்த், அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அதுக்கு யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்புறமா யங்ஸ் மாடுலஸ் இ ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதுக்கு யூனிட் இருக்குது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது கீழே ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த யூனிட் இல்லை, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கு வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதை CNG அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டினா என்ன? ஒரு மெட்டீரியலில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலுமே அந்த மெட்டீரியல் அதோட ஷேப்பை மாற்றிக்காது. ஆனால் எந்த ஒரு மெட்டீரியலும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாது. ஓகேவா? லோடு அப்ளை பண்ணால் அதோட டிஃபர்மேஷன் நடந்து ஆகணும், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்குமாவது ஒரு மெட்டீரியல் அதோட ஷேப்பை தக்க வச்சுக்க பார்த்துக்கும். அந்த தான் என்ன சொல்லணும்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இப்போ நான் ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா அங்கே டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். அங்கே நடக்கக்கூடிய டிஃபர்மேஷனால் என்ன டிஃபர்மேஷன் தான் என்னது? டீட்டா. ஓகேவா? டீட்டாவில் நம்ம அந்த டிஃபர்மேஷனை மெஷர் பண்ணுறோம். C = tau by theta. பல்க் மாடுலஸ் இதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா K. When a body is subjected to like and equal direct stresses along 3 mutually perpendicular direction, the ratio of this direct stress to corresponding volumetric strain is called bulk modulus. ஒரு பாரே எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 டைமென்ஷனல் பார் இருக்குது. அதில் நான் என்ன பண்ணுறேன், 3 டைரெக்ஷனில் ஓகேவா ட்ரையாக்சியல் லோடு அப்ளை பண்ணுறேன். 3 டைரெக்ஷன்லேருந்தோ நான் கம்ப்ரசிவ் லோடையோ டென்சைல் லோடையோ நான் அப்ளை பண்ணும்போது அதோட வால்யூமில் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெஸ் பர் வால்யூமெட்ரிக் டிஃபார்மேஷனாக என்ன சொல்லுவோம்னா பல்க் மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாய்சன் ரேஷியோ. It is defined as lateral strain by linear strain. இதை எப்படி டினோட் பண்ணுறோம்? மியூன் டினோட் பண்ணுறோம். ஓகேவா? The ratio of the strain in the lateral direction to that in axial direction is defined as Poisson ratio. ஒரு ராடே எடுத்துக்கிட்டேன். அந்த ராடில் நான் டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட டயாமீட்டர் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஓகேவா? அந்த டயாமீட்டருங்கிறது லேட்ரல் டைரக்ஷனில் சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? அப்போ அந்த லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் அதை பிடிச்சி இழுக்கிறனால அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அந்த லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோவை தான் என்ன சொல்லுவோம்? பாய்சன் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மெட்டீரியல்ஸோட பாய்சன் ரேஷியோ தெரிஞ்சுக்கோங்க. அதோட வேல்யூ 0 to 0.5 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூவே 0.5 தான். கார்க்குக்கு 0, காங்கிரீட்டுக்கு 0.1 to 0.2, கிளாஸுக்கு 0.2 to 0.27, கேஸ்டியனுக்கு 0.2 to 0.27, அலுமினியத்துக்கு 0.33, கோல்டுக்கு வந்து 0.44, ரப்பருக்கு 0.5. ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் கான்ஸ்டன்டோட ரிலேஷன் வச்சு 4 ஃபார்முலாஸ் வருது. 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸுக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், E = 2C × 1 + μ. இது பாய்சன் ரேஷியோ, எலாஸ்டிக் மாடுலஸ், அதாவது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, இந்த மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்முலா E = 3K × 1 - 2 μ. இங்கே மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பல்க் மாடுலஸ் அண்ட் பாய்சன் ரேஷியோ இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் E = 9kc / 3K + c. நெக்ஸ்ட் ஃபார்முலா μ = 3K - 2c / 6K + 2c. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஸ்டின்லாம் கேட்கலாம். இதோட டெரிவேஷன் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது, இந்த ஃபார்முலா ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்க்கலாம்.
Question and answer discussion பார்த்தலாம். First question பாருங்க. The relation between E, Young's modulus, modulus of elasticity, and N, shear modulus is given by formula என்ன? E equal to 2C into 1 plus mu. இங்க C க்கு பதிலா N கொடுத்திருக்காங்க. Option B is the right answer. Next question. The percentage of elongation of test piece under tension indicate its ductility. Option D. ஒரு பார்ல இல்லைன்னா ஒரு ராட்லேயே நான் டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட டயாமீட்டர் கம்மியாகும், அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு தின் ஒயராக கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகேவா, அதுதான் என்ன சொல்லுவோம், டக்டிலிட்டி. மேலபிலிட்டினா என்ன, ஒரு ஒரு பாரில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை ஒரு பிளேட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், அதான் மேலபிலிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Hooke's law is valid up to limit of proportionality. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர், limit of proportionality. Next question. The ability of the material to absorb energy till elastic limit is known as resilience. ஓகேவா, the amount of energy stored within the elastic limit is known as resilience. Next question. The ability of the material to absorb energy till the breaking or rupture is take place is known as toughness. ஓகேவா, அந்த ஒரு மெட்டீரியல் பிரேக் ஆகிறது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அதால் ஸ்டோர் பண்ண முடியும், அதுதான் என்ன சொல்லுவோம், டஃப்னஸ். நெக்ஸ்ட்டு, த பாய்சன் ரேஷியோ மியூ இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெயின் டு ஆக்சியல் ஸ்ட்ரெயின். ஓகேவா, மியூ ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். இங்கே வந்து ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். ஓகேவா, transverse strain to axial strain. transverse strain தான் நம்ம என்ன சொல்லுவோம், lateral strain னு சொல்லுவோம். next question. The property of the material by which it get permanent deformation under a load which is not recovered after removal of load is called plasticity. ஒரு மெட்டீரியலில் நான் லோட் அப்ளை பண்ணும்போது டிஃபார்ம் ஆகுது, லோடை ரிமூவ் பண்ணேன்னா அதோட ஒரிஜினல் பழைய நிலைமைக்கு திரும்பலைன்னா அது என்ன சொல்லுவோம், பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா, அது ப்ராப்பர்ட்டியாக பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The property of a material by which it can be beaten or rolled into plate is called malleability. Option A is the right answer. Malleability and ductility ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பரில், தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுத்தையும். Next question. The area under stress strain curve represent breaking strength of the material. Option B is the right answer. அதாவது லோடு அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரெண்டுமே நடக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால அந்த பாயிண்ட் அந்த மெட்டீரியல் என்னாகும், பிரேக் ஆகும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ, பல்க் மாடுலஸ் கே அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என், இந்த மூணுத்தையும் ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் E ஈக்குவல் டு 9kc டிவைடட் பை 3k ப்ளஸ் சி. ஓகேவா, நான் என்னுக்கு பதிலாக சின்னு சொல்லிட்டேன். 9kn டிவைடட் பை 3k ப்ளஸ் என். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் பாய்சன் ரேஷியோ? பாய்சன் ரேஷியோ வேல்யூ வந்து 0லேருந்து 0.5 வரைக்கும் தான் இருக்கும், ரப்பருக்கு வந்து 0.5. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டீலுக்கு எவ்வளோனா 0.27லேருந்து 0.3, காப்பருக்கு 0.34, அலுமினியத்துக்கு வந்து 0.33. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் டு த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் இஸ் நோன் அஸ் பல்க் மாடுலஸ். இன்னும் எப்படி சொல்லலாம்னா ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். ஓகேவா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். அதாவது ஒரு பாடியில் ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரையாக்சியல் லோடு அப்ளை ஆகும்போது அங்கே வந்து வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்காங்க. The ratio of hydrostatic stress to the volumetric strain within the elastic limit is known as bulk modulus. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம நீர்மூழ்கி கப்பலை சொல்லலாம். ஓகேவா, தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது அதில் 3 டைரக்ஷன்லேருந்து என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார் அ கம்ப்ளீட்லி அனிசோட்ரோபிக் எலாஸ்டிக் மெட்டீரியல் விச் ஃபாலோ ஹூக் லா. அனிசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு எவ்வளோ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா 21. ஓகேவா, ஆர்த்தோட்ராஃபிக் மெட்டீரியலுக்கு 9, ஐசோட்ராஃபிக் மெட்டீரியலுக்கு 2, தட் இஸ் E அண்ட் மியூ, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பாய்சன் ரேஷியோ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல்க் மாடலஸ் கே அண்ட் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சி பாய்சன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. தட் இஸ் மியூ ஈக்குவல் டு 3k மைனஸ் 2c டிவைட் பை 6k பிளஸ் 2c.